Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 56 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம வழுக்க மண்ட யமமோட்டோ வேற லெவல்ல அவரோட நெருப்பு பவர் எடுத்து எல்லாத்தையும் பொசிக்கிருவேன்னு சொல்லி யாரையும் பேச விடாம சண்டைக்கு வெறித்தனமா வந்து நின்னாரு இல்ல. இனி இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க அவரை எப்படி ஹேண்டில் பண்ண போறானுங்கன்னு தெரியல. அதே நேரம் அந்த யுமிச்சுகோ பையன் ஜாலியா தெருவுல ஆடி பாடிக்கிட்டே வர்றான். அதாவது கேப்டன் எங்க இருக்காருன்னு பாக்குறதுக்காக. கென்பச்சி பாத்தீங்கன்னா பேனு உட்கார்ந்துகிட்டு இருப்பான். ஆளு பாத்தீங்கன்னா கொஞ்சம் சோகமாவும் இருப்பான். அவன் எதிர்பார்த்த ஃபைட்டு கிடைக்கல போல. கரெக்டா அங்க யுமிச்சுகோ வந்து கேப்டன் இங்க தான் இருக்கீங்களா, என்ன அதுக்குள்ள சண்டையை முடிச்சிட்டீங்களான்னு கேட்டா ஆமாடா ஓடிட்டானுங்க. அதுலயும் அந்த உல்ஃபு மண்டையா இருக்கானே அவன் கொஞ்சம் கத்தி கதர்னா உடனே பயந்து ஓடிட்டானுங்க. அது மட்டும் இல்லாம அந்த கிழவன் யமமோட்டோ இங்கே சண்டையை ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல. அது நல்லாவே என்னால உணர முடியுதும்பா. அப்ப அந்த யுமிச்சிகா இருந்துட்டு நல்லா யோசிச்சு பாருங்க, அதுக்கு முன்னாடி இருந்தே என்னால இன்னொரு பவர்ஃபுல்லான சண்டையை ஃபீல் பண்ண முடியுது, என்ன சொல்றீங்கன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருப்பானா. என்னடா இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்க போல அப்படின்ட்டு திரும்பி பார்த்தா பய பலன்னு வந்து நின்றுட்டு இருப்பான். மூஞ்சில ஒரு சின்ன ஸ்கிராட்ச் கூட இல்ல. என்னடா நிஜமாவே சண்டை தான் போட்டியா, உன் மேல ஒரு கீழல் கூட விழலாமா. அவன் ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணான்னு கென்பச்சிக்கு தெரிஞ்சதுன்னா செருப்பு பிஞ்சு போயிடும். அதனால சமாளிப்பான். என்ன இப்படி பேசிட்டீங்க கேப்டன், செருப்பை வச்சு அடிச்சான், அதுவும் சாணியில முக்கி ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயி நாத்தம் தாங்க முடியல, போய் கஷ்டப்பட்டு மாத்திட்டு வந்தேன். அந்த மேட்டர்லாம் உங்களுக்கு தெரியுமா, சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்க கேப்டன், எனக்கு வெக்கமா வருதும்பா. என்னது வெக்கம் வருதா, சண்டைக்கு முன்னாடி கூட நீ இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் போடல, ஆனா இப்ப தமன்னாவே தாண்டி போற அளவுக்கு ஆடுறியடா, என்ன விஷயம்னு கேட்டா அப்படின்னா நான் ரொம்ப அழகா இருக்கணும், என்னைய பார்த்தா அழகு மண்ணுன்னு சொல்ல வரீங்களா அப்படின்ட்டு ஆடுவான். எரிச்சல் ஏத்தாத படுக்க போட்டு பல்லெல்லாம் புடுங்கி கையில கொடுத்துருவேன்பா. கொஞ்சம் சந்தோஷத்துல பேசிட்டேன், அது பொறுக்கல உங்களுக்கு, ஆனா சண்டை போட்டப்போ நான் ரொம்ப ஜாலியா தான் சண்டை போட்டேன் அப்படின்ட்டு அப்படியே சந்தோஷமா சொல்லுவான். அந்த டைம் அந்த இசாயை காட்டுவாங்க. அவன் பயங்கரமா முக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணி அவனை பொழந்து இருக்கான் போல. அவன் ஸ்வாடோட பவரை யூஸ் பண்ணோன்னு இவ்வளவு பவர்ஃபுல் ஆயிட்டானா, இது நியாயமே இல்லாம அவன் சொல்லி தான் அடிச்சிருப்பான். இந்த விஷயத்த இககு கிட்டையும் கென்பச்சி கிட்டையும் சொல்லிடாத, ஏன்னா இவன் ஸ்வாட் யூஸ் பண்றேன்னு தெரிஞ்சா அவங்களுக்கு பிடிக்காதாமா. ஏன்னா அவங்க ஸ்வாடோட பவர்ஸை யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. அதனால என்ன பண்ணிருப்பான்னா இவனோட டோட்டல் ஸ்பிரிட் எனர்ஜியுமே ட்ரைன் பண்ணியிருப்பான். அதனாலே அவனால சுத்தமா மூவ் பண்ண முடியல. அந்த டைம் திடீர்னு அவனால பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷரை ஃபீல் பண்ண முடியும். அப்படியே பின்னாடி பார்ப்பான், நெருப்புல அப்படியே டொர்னேடோ இருந்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். எல்லாம் நம்ம யமமோட்டோ தான் வேற லெவல்ல போஸ்ட் கொடுத்து நின்றுட்டு இருப்பாரு. பக்கத்துல போனானுங்கன்னா பஞ்சரான டியூப் மாதிரி ஆயிருவானுங்க. இதுல எங்கத்த இவர்கிட்ட போய் சண்டை போடுறது, ஏன்னா இந்த பவர் கிட்ட எதை கொண்டு போனாலும் சரி எரிஞ்சு சாம்பல் ஆயிரும். உலகத்துல எந்த ஸ்வாடை எடுத்துக்கிட்டாலும் சரி இவர் வச்சிருக்க இந்த ஸ்வாடோட பவர் கிட்ட எதுவுமே நெருங்க முடியாது. ஏன்னா இதுதான் ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட், அது மட்டும் இல்லாம ரொம்ப பழமையான நெருப்பை வச்சு சண்டை போடுற ஒரு ஸ்வாடு. சோ இப்படி மனசுக்குள்ளேயே அவனுக்கு பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. அவர் அப்படி அவர் இப்படின்னு. யமமோட்டோ பார்த்துட்டு என்னடா லுக் விட்டுட்டு இருக்கீங்க, லுக்கு காத்தி எடுங்கடா, சண்டைக்கு வாங்கடா, இன்னைக்கு உங்களை கம்ப்ளீட்டா பஞ்சர் ஆக்காம விட மாட்டேன் அப்படின்னு ஒன்னு மறுபடியும் லுக் விட்டுக்கிட்டே நிப்பானுங்க. என்னடா என்ன அப்போ சண்டை போடாமையே காத்தோட காத்தா எரிஞ்சு கரைஞ்சிடலான்னு பாக்குறீங்களா, வாங்கலே அப்படின்னு கத்தி ஒரு சொல்லிட்டுவாரு. இங்க இவனுக்கு என்னதான் யோசிச்சுட்டு இருக்கானுங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் சரி வேற வழி இல்ல, வயசானவங்க எல்லாம் நிதானமா இருந்து பேச்சுவார்த்தை நடத்தி எல்லாத்தையும் முடிச்சு வைப்பாங்க, அதான் உலக வழக்கம். ஆனா இந்த கிளபோல்டு சண்டை போட்டியே அவனு ஒத்த கால்ல நிக்குது. சரி சண்டை போட்டுருவோன்னு சொல்லிட்டு அவனுங்களோட ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அதோட பேரை சொல்லிக்கிட்டு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. அது சொல்ற அளவுக்கு இல்ல, நார்மலா ஒருத்தன் ஸ்வாட் வச்சிருக்கானா அவங்கிட்ட இந்த மாதிரி பில்டப் பண்ணலாம். ஆப்பனன்ட் ஃபயர் காய் அவர்கிட்ட இதெல்லாம் வச்சா வேலைக்கு ஆகுமா. ஆனா என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த சோல் சொசைட்டிலேயே ஒரு ஸ்வாடு ரெண்டா மாறுறது இந்த ரெண்டு ஸ்வாடு மட்டும்தான். அப்படி பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று சண்டை போடுறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு காம்போ தான். சரி ஓகே ரெண்டு பேரும் சண்டைக்கு ரெடியா இருக்கீங்கல்ல, உடனே நாங்க எப்பவோ ரெடி அப்படின்ட்டு சண்டையை ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. வேற லெவல்ல இருக்கும், போக மண்டலமாயிரும், வேற ஒன்றும் தெரியாது, சும்மா பில்டப்புக்கு சொன்னேன். அதே நேரம் அந்த கேட் செக்யூரிட்டி ஒருத்தர்னால அதான் அந்த ஜிடன் போன் ஒருத்தன் நம்ம ஆளுக வந்தப்ப கூட தடுத்து சண்டை போட்டு சுத்தியில வச்செல்லாம் சீன் போட்டு இருந்தானே, அவன் பாத்தீங்கன்னா இப்பதான் ரெக்கவர் ஆயிருக்கான். ஊர் மக்கள்லாம் எப்படி பழைய மாதிரி ஆயிட்டியா என்ன ஏதுன்னு விசாரிச்ச உடனே அதெல்லாம் பழையபடி ஆயிட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, நீ தேங்க்ஸ் எங்களுக்கு சொல்லாத, அன்னைக்கு நீ ஒரு பொண்ணு காப்பாத்தினா அவகிட்ட சொல்லு அப்படின்ட்டு நம்ம உரிமையை சொல்லுவானுங்க. ஏன்னா அவ தான் பல மணி நேரங்களா போராடி அவனோட காயத்தை சரி பண்ணா, இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரத்துல உனக்கு குணமா இருக்காது, ஏன் குணமா இருக்கிறதே டவுட் தாங்கிற மாதிரி சொல்லுவானுங்க. சரி இப்ப அவங்க எல்லாம் எங்கன்னு கேட்பான். அதான் அவங்க உள்ள போயிட்டாங்களே 5 நாள் ஆச்சுமானுங்க. அவ்வளவு நாள் ஆயிருச்சா, சரி நல்லபடியா இருப்பாங்கன்னு நம்புறேன்பா. அப்போ வெளியில இருந்து சவுண்டு, அவங்க மேல அந்த அளவுக்கு கவலையா அப்படின்னா நீ என் கூட வரியா ஜிடன்போ அப்படின்னு யாராதுன்னு ஆர்வமா பாப்பானுங்க. வேற யாரும்
வரும்ல அந்த குக்ககு, அவளை பார்த்தோன்னே எல்லாம் நடுங்கி போய் வாங்கக்கா வாங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு நடுங்கிக்கிட்டே தான் விசாரிப்பானுங்க. ஜிடன் போக்கே நடுங்கும். ஏன்னா அவ சும்மா எங்கேயும் வரமாட்டான். இப்போ இவனை பார்க்க வந்திருக்கான்னா என்கிட்ட இருந்து ஏதாச்சும் வேணுமான்னு கேட்பான். அவ நீ ஒரு 5ல இருந்து 6 நாள் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்ட, பரவாயில்ல, இப்போ நாங்க ஒரு சின்ன வேலை பண்ண போறோம், நீயும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறியா? ஏன்னா யுரைச்சி கிட்ட எனக்கு ஒரு சின்ன வேலை பெண்டிங் இருக்குது, அதை முடிக்கணும் அப்படிம்பால. அவன் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பான். அதாவது வர்றவங்களுக்கு அப்படி சிரிப்பான். அப்படின்னா இப்ப இவ ஏதோ புதுசா கலவரத்தை கிளப்ப போறா. இனி இதுக்கப்புறம் இந்த சண்டை எந்த லெவல்ல சீரியஸா போக போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.